மங்களகரமாக கை காலெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறோம். போய் பார்ப்போம் என்னங்க சாப்பிட்லாம். இது பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க. இந்த வியூ பாருங்கள் மக்கள், இது வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸில் இருக்கிற கோவிலோட வியூ. இது வந்து ஏஷியாவின் 2வது பெரிய இஸ்கான் டெம்பிளுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் உள்ளே எடுக்க அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரில. பண்ணாங்க அப்படின்னா காட்டுறேன். என்னங்க சாப்பிட்லாம். இது பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க. பன்னீர் ரோல் இருக்குது, பன்னீர் குல்ச்சா, சீஸ் பீஸா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி எல்லாம் இருக்குது, ஸ்வீட்ஸ் இருக்குது, ரஸ்மலாய், இங்கே பாருங்கள் வடாப்பாவு இருக்குது, சமோசா இருக்குது. என்னடா என்ன ஹோட்டலுக்கு வந்திருக்குன்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, இது ஹோட்டல் கிடையாது. அப்புறம் இது என்ன ஏதாவது பேக்கரியா அப்படின்னு கேட்குறீங்களா? அதுவும் கிடையாது. என்னடா குழப்பற, ஹோட்டலும் இல்லை பேக்கரியும் இல்லை அப்படின்னா இதெல்லாம் என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள் குல்ஃபி வேணுமா, அதுவும் இருக்குது. என்னடா இது எல்லாமே இருக்குது, இது என்னடா கடை அப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்டேட் உண்டுங்க, நான் சொல்கிறேன். வணக்கம், நான் உங்கள் டெரைன் தமிழன் சொல்கிறேன். மங்களகரமாக கை காலெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறோம். போய் பார்ப்போம். இங்கே எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேங்க. லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் நடக்கலை, ஜாலியாக ஃப்ரீயாக இருந்தது. என்னங்க கண்டுபிடிச்சிங்களா நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னு? கண்டுபிடிக்கலையா? பார்க்கணுமா? அப்படியே பாருங்கள். என்னன்னு தெரிஞ்சுதா? கரெக்டுங்க, நீங்கள் கண்டுபிடிச்சது இஸ்கான் டெம்பிள். இது வந்து ஏஷியாவின் 2வது பெரிய இஸ்கான் டெம்பிளுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற மாயாப்பூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் டெம்பிள். இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இஸ்கான் டெம்பிள். இது செகண்ட் லார்ஜஸ்ட் டெம்பிளா? ஓகே. ஆனால் பார்க்க இத்தனும் தானே இருக்குது, இதில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. அப்படியே சுற்றி இந்த பக்கம் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஆனால் இந்த பக்கம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் நம்ம அங்கேருந்து இந்த பக்கம் வர முடியாது. இல்லைனா நீங்கள் அங்கேருந்து என்ட்ரு ஆகும்போது இந்த இஸ்கான் பில்டிங் வந்து அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. நான் அதுவும் ஈவினிங், ஸ்பெஷலாக ஈவினிங் டைம்ஸில் வரும்போது அவ்வளோ லைட்டிங்கோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்ம வரும்போது அது இல்லை. ஸோ அப்படியே பாருங்கள், நம்ம உள்ளே போகலாம். நீங்கள் உள்ளே எடுக்க அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரில. பண்ணாங்க அப்படின்னா காட்டுறேன். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம ஆன்லைனில் பார்த்துக்கலாம். அங்கே லைவ் ஆரத்தி எல்லாமே வந்து டிவியில் காட்டுவாங்க, அதனால் நம்ம அங்கே பார்த்துக்கலாம். நம்ம இங்கே வந்து இருக்கிற ரூல்ஸை மீற வேண்டாம். ஸோ இந்த டெம்பிள் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்னு சொன்னேன், ஆனால் இதை சுற்றி இருக்கிற அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. தெரியுதா? என் பின்னாடி இந்த பேக்ட்ராப் பாருங்கள், ஹில்ஸ் பாருங்கள், தெரியுதா? அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இது வந்து கார்கர் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்கர் ஹில்ஸை சுற்றி இருக்கிற இடத்துல அவ்வளோ க்ரீனிஷான ஒரு லஷ் க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கிற நடுவில் இருக்கிற டெம்பிளுங்க இது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஒவ்வொரு அவதாரம் ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க. நமக்கே தெரியும் கிருஷ்ணரோட 10 அவதாரம் என்னன்ட்டு. மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், அப்படியே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அவதாரம் வச்சுருக்காங்க. எங்க ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிட்டேங்க. வீடியோ வந்து நான் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுக்கணும் யூடியூப்க்கு. பட் நான் வந்து இஷ்டத்துக்கு போர்ட்ரேட்டில் வச்சு அப்படியே எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். நடுவில் 2-3 லொக்கேஷன்ஸ், அதாவது 2-3 இது மிஸ் ஆகிடுச்சு. இது நடக்கக்கூடியதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இங்கேருந்து ஒரு வியூ பாருங்கள், என்ன வியூங்க. நான் சொன்னேன்னா க்ரீனரி ஃபுல்லாக சுற்றி க்ரீனரிங்க. அப்படியே அந்த ஹில்ஸ், கார்கர் ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபுல்லாக 360 டிகிரி சுற்றி இருக்குது கோவிலில். ஸோ நீங்கள் அங்கேருந்து எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஹில் வியூ வருவாங்க. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போவோம். போயிட்டு ஒரு தரிசனத்தை போட்டு கடவுள்கிட்ட கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம்.
குதிரை பார்த்தாச்சுங்க. அப்படியே கிளம்பலாம். கிளம்பி அடுத்த இடத்துக்கு போகலாம். உங்களுக்கு அந்த பக்கத்துலேருந்து க்ரீனரி காமிச்சேன், இந்த பக்கத்துலேருந்து காட்டல. இந்த பக்கத்துலேருந்து ஒரு தடவை பாருங்க. சுற்றி மலைங்க, சுற்றி ஹில்ஸ். ஸோ இந்த பக்கம் வெளியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் சில அவதாரங்கள் இருந்ததுங்க. மீதி ரிமைனிங் அவதாரம் இந்த பக்கம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்படி அந்த பக்கம் போய் அப்படி சுற்றி பார்க்கலாம். அந்த பக்கம் போய் உங்களுக்கு நான் வியூ காட்டுறேன். ஒரு இந்த அவதாரத்தை உங்களுக்கு காமிச்சே ஆகணும், ஸ்ரீ பரசுராம அவதார். என்னடா இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக காட்டுறேன்னு கேட்காதீங்க, உங்களுக்கே ஆன்சர் தெரியும். என் பேர் பரசுராம் தான், அதேனால தான். உள்ளே போய் வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எல்லோரும் சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே அங்கே நின்றுட்டு இருந்த செக்யூரிட்டிகிட்ட கேட்டுட்டு இருந்த மாதிரி வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு. நீங்கள் அந்த பக்கம் பின்னாடி போய் உட்காந்துட்டு அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. சரி அப்படின்னு நான் அங்கேருந்து உட்காந்துட்டு உங்களுக்கு தூரத்துலேருந்து காமிச்சேன். அதனால தான் நான் வீடியோ எடுத்தேன். ஆனால் இங்கே வந்து உள்ளே வந்து நோ வீடியோ நோ ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. ஆனால் மக்கள் இன்க்ளூடிங் மீ சரிங்க, இந்த டெம்பிள் எவ்வளோ பெருசு அப்படின்னு இங்கேருந்து பாருங்கள். இது ஃபுல்லாக டெம்பிள் தாங்க. ஆக்சுவலாக நம்ம அங்கே ஒரு ஆர்ச் தெரியுதா, அங்கேருந்து நம்ம உள்ளே வர மாதிரி இருக்கும். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னால. நான் உள்ளே வரும்போதே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால தான் நம்ம இவ்வளோ சின்னதாக வந்து இப்போது இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா என்னாலையும் வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கும் காட்ட முடியல. அந்த பக்கத்துலேருந்து வந்துருந்தோம்னா நம்ம ஃபுல்லாக அப்படியே அங்கேருந்து கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். மும்பையிலையோ இல்லை நவி மும்பையில் இருக்கிறவங்களுக்கோ இது வந்து இந்த டெம்பிள் ஆக்சுவலி ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ங்க, இது கண்டிப்பாக ஒர்த் விசிட்டிங். உங்களுக்கு உண்மையிலேயே ஆன்மீக நம்பிக்கை இருக்குது, நீங்கள் கடவுள் மேலே ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணலாம். சரி வாங்க அப்படியே இறங்கி நம்ம கிளம்பலாம். நீங்கள் கேட்கலாம், என்னடா வரும்போது ஒரு ஹோட்டல் மாதிரி என்னமோ காமிச்சானா ஹோட்டல் இல்லைன்னு, பேக்கரியான்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு, அப்போ என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம இஸ்கான் டெம்பிளில் இருக்கிற பிரசாத் சென்டர் தான். நான் மறுபடியும் உங்களுக்கு வெளியிலேருந்து காட்டுறேன் பாருங்கள். நான் சொன்ன பிரசாத் சென்டர் வந்துருச்சுங்க, அப்படியே பாருங்கள். ரெண்டு பக்கமும் காட்டுறேன். இதோ உங்களுக்காக பிரசாதம் சென்டர். இங்கே தான் உங்களுக்கு அந்த எல்லா ஐட்டமும் கிடச்சிது, இன்க்ளூடிங் வந்து உங்களுக்கு ஃபில்டர் காஃபி எல்லாமே கிடைக்குது. ஆனால் அது மட்டும் இல்லைங்க, அப்படியே ஒரு யூட்டர்ன் இந்த பக்கம் பாருங்கள். குல்ஃபி ஷாப் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் சென்டர்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பாவ் பாஜி, டபேலி, பானிபூரிலாம் போட்டு தர மாதிரி. அப்புறம் அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் கோட்டி சோடா அப்படின்னு ஒரு கடை வச்சுருக்காங்க. கோட்டி சோடானா ஒன்றும் இல்லைங்க, நம்ம கோலி சோடா தான், அதே ஐட்டம் தான், பேர் மட்டும் வேறு. சரிங்க, அப்படியே நம்ம கிளம்பலாம். இங்கே வந்து நான் எதுவும் வாங்கி சாப்பிடல. இதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். நம்ம அங்கே போய் நம்ம ஏதாவது நீங்கள் அப்படியே எக்ஸிட் ஆகிற இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி புக் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம எல்லா ஐஸ்லாண்ட்லையும் இருக்கிற மாதிரி இங்கேயே வந்து உங்களுக்கு அந்த ஆர்ட் கிராஃப்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நேம் வந்து மேட்சஸ் கிஃப்ட் வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். ஆல்ரெடி இங்கே ஒரு தடவை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. எங்கள் அம்மாவோட எல்லாம் வரும்போது இந்த மாதிரி அகர்பத்தி அதெல்லாம் எடுத்தாங்க. இங்கே வந்து இந்த கிருஷ்ணர் சிலை இருக்குங்க, ரொம்ப அப்படியே டாப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த காட்டுறேன் தான். இங்கே பாருங்கள், இவர் தாங்க நான் சொன்னேன், சூப்பராக இருப்பாங்க. டால்ஸ்லாம் கூட பாருங்கள், அப்படியே நம்ம கிருஷ்ணர் தீமில் இருக்கும். ரொம்ப அப்படியே பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக. இது என்னதுங்க, உருளைக்கிழங்கு சிலை குட்டியா? பார்ப்போம். சரி ஓகேங்க, அப்படியே வெளியே போகலாம். நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. சரி ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அப்படியே நம்ம கோவில் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டே போயிடலாம்.
இதாங்க பிரசாதம் சென்டர். சரி, ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்பலாம். நான் வந்து ஃபுல்லாக காட்டலான்னு நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கனால என்னால் பாதி தான் கவர் பண்ண முடிஞ்சுது. பட் பரவாயில்ல, சின்ன வீடியோ தான் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் டெரெயின் தமிழன் பரசுராம்.